சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாட்டி மீனா வந்துட்டியா? எங்க நீ வராம போயிருவேன்னு பயந்துட்டே இருந்த. ஏன் மீனா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? பாட்டி முக்கியமான ஒருத்தரை பாத்துட்டு வந்தேன் பாட்டி. ஒன்னும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை வராம நாம தான் பாட்டி பாத்துக்கணும். எனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறது பிடிக்கல மீனா. பாட்டி ராம உன் கழுத்துல தாலி கட்டுறத பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீதான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டியே. பாட்டி நான் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் வீட்லயே சொன்னேன்ல. அப்புறம் என்ன பாட்டி, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இந்த கல்யாணம் நடக்கணும்னு மட்டும் நினைங்க. என்னவோ எல்லாம் இந்த அம்மனுக்கு தான் வெளிச்சம். பாட்டி ராம் வந்தாலும் வருவான். நான் அந்த பக்கம் போய் வேலை ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். இரு மீனா, அவன் என்ன சொல்ல வரான்னு தான் கொஞ்சம் கேள. இல்ல பாட்டி, இனிமே அவன் என்கிட்ட பேசுறத யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. மச்சான் ஒரு நிமிஷம். சரிடா, நீங்களே பேசி அனுப்பிடுங்க. மீனா, ராம். மீனா பாத்தீங்களா பாட்டி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம எப்படி திமிர் பிடிச்ச மாதிரி போறான்னு. அவளை உயிருக்குயிர லவ் பண்ணதை தவிர வேற என்ன பாட்டி தப்பு பண்ண? அவ என்ன அவாய்ட் பண்றதா என்னால தாங்கிக்க முடியல பாட்டி. இனிமே அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனம் இல்லையா? இப்ப கூட அவளை ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க பாட்டி. என் அப்பா காலில் கூட விழுந்தாவது நான் அவ கழுத்தை தாலி கட்டுறேன் பாட்டி. ஐயா மெதுவா பேசியா, பொண்ணு வீட்டுக்காரங்க யாருன்னா பார்த்தா தப்பா போயிடும். என்னால முடியல பாட்டி, எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? ஐயா என்னால உன் வருத்தத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்போ நம்மளால எதுவும் பண்ண முடியாது. எல்லாமே கை மீறி போயிடுச்சு. பாட்டி கடைசி ஒரு தடவை அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாளான்னு கொஞ்சம் கேளுங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. நான் அவகிட்ட பல தடவை பேசிட்டேன். அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. என்ன பாட்டி நீங்களும் இப்படி பேசுறீங்க? என்னால வேற என்னையா பண்ண முடியும்? அவதான் இவ்வளவு முரண்டு பிடிக்கிறாளே. பாட்டி நான் வேணா யாப்பாட்ட போய் மீதாவை லவ் பண்றேன், அவளதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லட்டுமா? ஊர்க்காரங்க எல்லாம் இங்கதானே பாட்டி இருக்காங்க. நீங்க உள்ள புந்து பேசி மீனாவை கட்டி வைக்க சொல்லுங்க பாட்டி. முட்டாளா நீ, அறிவில்ல? அவசரப்பட்டு இப்படி ஏதாவது பண்ணி தொலைச்சிடாதரா. இல்ல பாட்டி, நான் அவளை லவ் பண்றேன்னு சொன்னா அவளால என்ன பண்ண முடியும்? ஊர் கட்டுப்பாடு படி லவ் பண்றவங்கள சேர்த்து வச்சிருவாங்கல்ல. ஐயா ஊர்க்காரங்க முன்னாடி அவ உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டா என்னையா பண்ணுவ? ராம் இங்க பாரு, இப்போ உனக்கு கல்யாணம் ஆக போகுது. அவளும் ஒரு வயசு பொண்ணு. நீ பாட்டுக்கு எதனா ஒண்ணு சொல்லி அவ மேல கெட்ட பேர் வரா மாதிரி பண்ணிடாதடா பாட்டி. இனிமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ராம். போ போய் மணமேடையில உட்காரு. தலை விதின்னு உனக்கு உங்க அப்பம் பார்த்த பொண்ண கட்டிக்கிற வழிய பாரு. ஐயா ஏன் சின்ன பையன் மாதிரி அலற? யாராவது பார்க்க போறாங்க, கண்ணை தொடச்சிட்டு போயா. போ. அம்மா தாயே, நான் இந்த ஊருக்கு 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சு ராம கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையில தான் வந்தேன். ஆனா இங்க வேற என்னமோ நடக்குது. ராம எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அந்த குடும்ப கௌரவத்துக்காகவும் சிதம்பரம் சார் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காகவும் நான் என் ராம இன்னொரு பொண்ணுக்கு விட்டு கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். இந்த கல்யாணம் எந்த தடையும் இல்லாம நடக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இந்த கல்யாணத்தை தடுக்க சில சதி வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதுல இருந்து மீட்டு எப்படியாவது ராம் கல்யாணத்தை நடத்தி கொடுத்துருத்தாயே.
இவ எதுக்கு கால் பண்றா? ஹலோ, ஹலோ, ஏன் போன் பண்ணிட்டு பேசாமலே இருக்க? நீ தைரியமான ஆள் தானே, பேசு. இப்ப நான் என் தைரியத்தை தெரியப்படுத்துறதுக்காக போன் பண்ணல மீனா. உன் பயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கால் பண்ண. மீனா, இப்ப நீ எங்க இருக்க? அது எதுக்கு உனக்கு? நீ சொல்லலனா எனக்கு தெரியாதா? கோவில்ல தானே இருக்க. அங்க ராமோட கல்யாணம் நின்னுச்சுன்னு கேள்விப்பட்ட. அதான் உன்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு கால் பண்ண. கல்யாணம் நின்னுச்சா மீனா? கல்யாணம் ஒன்னும் நிக்கல. அத யாராலையும் நிறுத்தவும் முடியாது. அவ்ளோ நம்பிக்கை உனக்கு? கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும்னு நீ நம்பும் போது அத நடத்தி காட்டணும்னு நான் நம்ப கூடாதா? நம்பிக்கை தானே எல்லாமே. ஆனா என்ன பண்றது, நம்மள யாராவது ஒருத்தரோட நம்பிக்கை மட்டும் தானே ஜெயிக்கும். நிச்சயம் என்னோட நம்பிக்கை தான் ஜெயிக்கும். பாவம் சின்ன பொண்ணுல, அதான் உன் நம்பிக்கையை காப்பாத்தணும்னு ராமோட கல்யாணத்தை நடத்த துடிக்கிற. ஆனா என்ன பண்றது, உன் நம்பிக்கை ஏன் அனுபவத்துல தோத்து போக போகுது. அவசரப்படாத வேதநாயகி, தோக்கறது நீயா நானான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும்.